மிக பெரும் சோலைக்காடு. ஒருவரம் விழுந்தால் பரவாயில்லை, ஆனால் ஆலமரமே சாய்ந்தால் என்ன சொல்வது? கன்னட திரை உலகில் நடித்து கன்னடத்த பைங்குழி என்றும், தமிழில் நடித்து அபிநய சரஸ்வதி என்றும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றவர். 67ஆம் ஆண்டில் வெளியான பெண் என்றால் பெண் சரோஜாதேவி அவர்களுடைய 100வது திரைப்படம். தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைகிறார் இயக்குனர் மற்றும் அற்புத நடிகர் திரு ரமேஷ் கண்ணா அவர்கள். வணக்கம் ரமேஷ் கண்ணா சார். ஆதவன் திரைப்படத்தில் மறக்க முடியாத நினைவுகள் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு முன்னாடி அம்மா கூட உங்களுடைய அறிமுகம் மற்றும் நீங்கள் கடந்து வந்த பாதை, உங்களுக்குள்ள நிறைய நினைவுகள் புதைந்திருக்கும். அது பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார். பேசலாமா? இப்ப பேசலாமான்னு ரமேஷ் கண்ணா சார், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. சரோஜாதேவி அம்மா கூட நிறைய நினைவுகள் இருக்கு, உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் சார். கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க எப்படி சொல்றது, அவங்க அவ்வளவு பெரிய லெஜெண்ட் நம்ம படத்தில் நடிக்கிறதுனா நமக்கு பெரிய விஷயம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அவங்க நம்ம நடிச்சு அப்புறம் நல்லா பழகி அதெல்லாம் வாழ்க்கையில மறக்க நாங்கெல்லாம் சின்ன வயசுல சரோஜமே வேந்து சினிமாவில் பார்த்தவங்க. அவங்க ஆர்டிஸ்ட், எல்லா சூப்பர் ஸ்டார் நடிச்சவங்க. கன்னடத்து 3 சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார், கல்யாணகுமார் அவங்க நடிப்பாரு. அதே மாதிரி தமிழ்ல ஜெமினி, விஜயா, சிவாஜி அவங்களும் நடிப்பாங்க. அது மலையாளத்துக்கு மட்டும் தான் நடிக்கல, எல்லா லெவலும் என்டிஆர், என்ஆர் எல்லாரும் நடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகை அவங்க ஒரு லெஜெண்டு. என் படத்தில் நடிச்ச பெரிய பாக்கியம். ஆதவன் கதை எழுதி முடிச்ச உடனே ரவிக்குமார் சார் சொன்ன உடனே சூர்யாக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது. ஒரு காலத்துக்கு அப்புறம் சூர்யாவுக்கு ஹிட் அடிச்ச படம் அதுதான் 2010. அப்போ நான் ரவிக்குமார் சார் சொன்னேன், சார் தலைமை போடலாம் சார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒன்றும் ஓகேன்ட்டார். உனக்கு முத்து எல்லாம் போய் தலைவரை பேசி புக் பண்ணிட்டாங்க, நடிக்க வராங்க. அப்போ அந்த படத்தில் ஒரு காமெடி கேரக்டர் இருக்குது. அந்த காமெடி கேரக்டர் திடீர்னு உதயநிதி ப்ரெஷர் கொடுத்து வடிகளை கொடுத்துட்டாப்புல. டைரக்டர் ஓகேன்ட்டாரு. அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. அதே மாதிரி நடிக்கிறது அந்த கேரக்டர் ஒரு படமே நிறைய ஓகே ஆச்சு. கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. வருத்தப்பட்டு நான் என்ன பண்ணேன், உடனடியாக நானே ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி ஒரு மியூசிக் டைரக்டர் கேரக்டர் இளைய ராஜாலன், இளைய ரகமான மான், இளைய மான் அப்படி ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி அது தேவையில்லாத கேரக்டர். அந்த மாதிரி நடிக்கிற ஒரே எண்ணத்துக்காக நான் உள்ள நடித்தேன். நான் நடிச்சு என்னாச்சு, அப்புறம் ஓப்பனிங் ஷாட்டை அன்று வந்ததும் அதே நீங்களாம் நான் டுவெட் பாடுவேன். அவங்க அதுக்கு பதில் டுவெட் பாடுவாங்க. பாட்டு முடிஞ்சோன்னு சொன்ன கருதை என்னட்ட ரொம்ப காலத்துக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் கூட டுவெட் பாடின ஒரே நடிகர் ரமேஷ் கண்ணா தான். சிரிச்சாங்க அவங்க. அதுலேருந்து ரொம்ப அன்பா பழகுவாங்க, பேசுவாங்க. செட்டிலெல்லாம் கேரளில் உட்கார மாட்டாங்க, வெளியில உட்காந்துருப்பாங்க. எல்லாரோடையும் போட்டோ எடுப்பாங்க. எம்ஜிஆர் சிவாஜி தான் பேசிட்டு இருப்போம் இன்ட்ரெஸ்டிங்காக. அதே மாதிரி படம்லாம் முடிஞ்சு பெரிய ஹிட் ஆகி அப்புறமும் ஃபோன் பண்ணி பேசினாங்க. அது 2010 நடந்த கதை. அது 13 வருஷம் கழிச்சு என் பையனுக்கு பெங்களூர்ல கல்யாணம், 2ஆம் பையனுக்கு சிவாஜி பிரஜீஷ் 2 பேருக்கும் அந்த ஒயிட் பெட்டல் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கு போய் கூப்பிட்டுருந்தேன். நான் சும்மா மரியாதை கூப்பிட்டேன். அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டாங்க. ரொம்ப நேரம் இருந்து எல்லாரும் ஆச்சரியம் பண்ணி எல்லாரோட ஃபோன் கால் எடுத்து எல்லாரோட ஃபோட்டோ எடுத்துட்டு சாரி அப்படி ரொம்ப அன்பா பழகினாங்க. ஒரு டவுன் டு அர்த் பர்சன், அதாவது கலைஞர்களை மதிக்கிற ஒரு பர்சன். அதில் என்ன முக்கியமான விஷயம்னா, ஆதவன் செட்டு நடக்கும்போது உள்ள செட்டில் இருக்கிறாங்க, உட்காந்துருக்குறாங்க. நான் அப்போ தான் செட்டுக்கு போகிறேன். நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போ தான் ஒரு கதை எழுதி 2 படம் நடிச்சிருப்போம், அவ்வளோதான், பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆனால் வந்தோம் டக்குன்னு எழுதுட்டாங்க. பக்குன்னு ஆயிடுச்சு. இந்த கையை பிடிச்சி உட்கார வச்சு என்னங்க நீங்கள் எழுந்துக்கிறீங்க, என்னப்பா கதாசிரியர் மாதிரியே உங்களுக்கு பணமா அவங்க ஒன்றுமே புரியல. பாருங்க பழம்பெரும் கலைஞர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. நான் ஒரு சாதாரண கதாசிரியர், எனக்கு அவ்வளோ பெரிய மரியாதை கொடுத்தாங்க. அப்போ அவங்க மனசுல உயர்ந்து நின்ட்டாங்க. என் பையன் கல்யாணத்துக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத நபர்னா எனக்கு சரோஜாதேவி தான். அவங்க இழப்பு மாபெரும் இழப்பு. ரமேஷ் கண்ணா சார், நீங்க சொல்லும்போது உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய சரோஜாதேவி அம்மா அவர்கள் நம்மளுடைய மனசில் இன்னும் உயரத்துக்கு போகிறாங்க. குறிப்பாக நடிப்பு, ஆளுமை, திறமை இதெல்லாம் நம்ம பார்த்து வியந்திருக்கோம். ஆனால் பழகுவதற்கு மிக எளிமையானவர் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் அவங்க கூடயே பழகிருக்கீங்க. ஒரு திரைக்கதை ஆசிரியராக, நடிகராக, புரட்சித் தலைவருக்கு அப்புறம் டுயட் பாடக்கூடிய மிகப்பெரிய நடிகராக உங்களை அங்கீகரிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய எளிமையை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? அதான் சொல்றேன், அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் எளிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அவங்க பாட்டு பெத்தா உட்காந்து நாங்கள் அந்த மெடலை கொடுக்க தயாராக தான் இருப்பாங்க எல்லா சினிமால. வராது. ஆனா அவங்க இறங்கி வந்துருவாங்க. இறங்கி எங்களோட சேர் போட்டு
அந்த ஷூட்டிங் கிளம்பி அவுட்டோர்ல வீட்டில் ஷூட்டிங் கிளம்பி வெளியே கார்டனில் உட்காந்துருப்பாங்க, ஒரு படையை வச்சுக்கணும், இல்லை லேடில் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்து சாப்பிடும்போது எல்லாரும் ஒன்றா சாப்பிடுவாங்க. நாங்கள் இங்கே ஷூட்டிங் பண்ணோம். இன்னும் ஒரு ஊர் பாது அந்த பாட்டு ஆத்தூர் ஒரு பாட்டு நட்டு கொடைக்கானல ஏதோ ஒரு ஊர்ப்பா, மலை ஊர் அது ஞாபகம் இல்லை. அந்த ஊர் சொல்லும்போது கூட அவங்க எங்களோட டென்ட்டில் உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ ஏன் நினைச்சாங்க, இல்லைப்பா நான் எல்லாம் கொடுக்க போகிறோம், நாங்கள் கொடுக்க மாட்டோம் சொல்ல போகிறோம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான நடிகை. அது வந்து என்னன்னா கலைஞர்கள் அவர்கள்லாம் அவங்க சினிமாவை ரொம்ப நேசிச்சாங்க, அவ்வளோதான், மற்ற பந்தாவை விட. ஓகே, மிக அதிக படங்களில் நடித்த நடிகை அப்படிங்கிற பெருமை சரோஜாதேவி அவர்களுக்கு உண்டு. அவங்கள ஆமா. பார்த்து நீங்கள் வியந்த விஷயங்கள் சார், நடிப்பு, திரையுலகம் இதை பற்றின நினைவுகள் எது? நடிப்பு தான் மெயின் நடிப்பு சார். நான் சொன்ன டவுன் டு எர்த்து ஒரு முக்கியமான விஷயம், பண்பு முக்கியமான விஷயம், நடிப்பு முக்கியமான விஷயம். அவங்க தமிழ் மட்டும் ஹிந்தி படத்தை கூட நடிச்சிருக்காங்க. ராஜகுமார் மேரே பியாரி பியாரி சூரத்து பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து அப்போ வந்து ஃபிலிம்பேர் அவார்டு வாங்கணும். ஃபிலிம்பேர் அவார்டு அந்த பாட்டு அதான் முதல் படம் அவங்க நடிகர். அதில் அந்த கேரக்டர் நடிச்சிருக்காங்க, சசுரால் படம். அது மாதிரி ஹிந்தியிலேருந்து தமிழுக்கு எல்லாத்துலேயுமே, தெலுங்குலையும் சரி, மலையாளத்துக்கு வந்து நடிக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஜாக்கெட் மேலே அந்த நடிக்க பிடிக்காது. அப்படி ஒரு நடிகை, கவர்ச்சி நடிகைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கவர்ச்சி அவங்க கொடையில காட்டல, கழுத்து வரைக்கும் ட்ரெஸ் போடுவாங்க, குட்டி வரைக்கும் ஜாக்கெட் போடுவாங்க. அதான் அவங்க முகத்திலே கவர்ச்சி காட்டிடுவாங்க. ரமேஷ் கண்ணன் சார், ஒரு நடிகருடைய திரைப்படம் 100 நாட்கள் கடந்து ஓடுது அப்படிங்கிறத தாண்டி 100வது திரைப்படம், 150வது திரைப்படம் இப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஒரு நடிகையினுடைய திரைப்படம் 100வது திரைப்படம் அப்படிங்கிற அந்த டேக் லைனே பெரிய விஷயம். சரோஜாதேவி அவர்கள் கிட்டத்தட்ட 150 திரைப்படம் கடந்து பயணிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை இருக்கக்கூடிய நடிகைகள் அம்மாட்ட இருந்து என்ன கற்றுக்கலாம், நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் சார்? என்ன நடிகர்னா நடிப்பை முதல்ல நேசிக்கணும் முதலாவது. மற்ற விஷயங்கள் சைடு எஃபெக்ட் எல்லாம் கவனிக்காம நடிப்பை கவனிக்கணும். கதாபாத்திரத்தை உள்வாங்கிக்கணும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டா நடிக்கிற ஆர்டிஸ்ட் நம்ம கணக்கே கிடைக்கணும். அதுதான் முதல்ல அவங்ககிட்ட கற்று. தொழில் மேல அவங்களுக்கு பயங்கர பக்தி. இதெல்லாம் பெங்களூர்ல இருந்து வந்து அந்த படத்துல நடிக்கணும் அவசியம் இல்லை. யாரும் பார்க்கல, கேட்டோன்னு நடிக்கணும் ஆர்வத்தோட வராங்கல்ல, அதான் முக்கியம். ரமேஷ் கண்ணன் சார், பொதுவாக நட்பு அப்படிங்கிறது மிக நீண்ட நெடிய பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரோஜாதேவி அம்மா அவர்கள் சென்னைக்கு வரும்போதெல்லாம் ரமேஷ் கண்ணாவை சந்திக்கணும்னு சொல்லுவாங்களாமே, அது பற்றி நினைவுகள் சார்? அவங்க வந்து சென்னைக்கு வந்து டீனர் ஒரு பிளாட் இருக்கு, அந்த பிளாட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்க. வந்து நாங்கள் சினிமாக்கார எல்லாம் பேசிட்டு பாடுகளை பற்றி எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க பேச்சியை பற்றி பேசுவாங்க. அப்புறம் பிஆர் சரஸ்வதி அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்டு, அவங்களும் நாங்கள் பாடு அந்த பிளாட்டு போய் பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவுடைய ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது சரோஜாதேவி அம்மா வந்து எங்கள்கிட்ட கேட்டு பிஆர் சரஸ்வதி மூலமா அவங்களை பார்க்க வாய்ப்பு கொடுத்தது. ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம், பார்த்து வெளியே வந்து பேட்டி கொடுத்தாங்க. நான் கூட இருப்பேன் அந்த பேட்டி கொடுக்கும்போது. அதெல்லாம் டிவியில் இருந்தா ஓடுது டிவியில். ரமேஷ் கண்ணன் சார், நீங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்னு சொன்ன உடனே ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கன்னடத்து பையங்களுக்கும் இருக்கக்கூடிய நட்பு பற்றி உங்களுடைய புரிதல் பற்றின சில கருத்துக்கள் சார்? ஆமா, அவங்க தான் சொன்னாங்களே, சரோஜாதேவி அம்மா வந்து ஏதோ ஒரு பெர்மிஷனுக்காக ஏதோ கேட்டாங்க, வீடு கேட்டதோ. உடனே ஜெயலலிதா அம்மா இறங்கி போய் நீங்க என்ன கேட்குறீங்க எடுத்து கொடுத்தாங்க சொன்னாங்க. சொல்லுவாங்க ஜெயலலிதா அம்மா பற்றி சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப பிடிச்சி நடிக்கும். ஜெயலலிதா அம்மா ரொம்ப மரியாதை இருக்கு அவங்களுக்கு. ரமேஷ் கண்ணா சார், நம்மளுடைய மூத்த கலைஞர்கள் வெளிநாடுகளில் வெளியூர்களில் வசிக்கும் போது ஒரு திருப்தி இருக்கும். ஆனால் மிக பெரும் ஆளுமை இழக்கும் போது உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய நினைவுகள் என்ன சார்? அதாவது அதாவது எப்படி சொல்றது, இது வந்து நமக்கு ஒரு எப்போ ஃபோன் பண்ணலாங்க அவங்களுக்கு, இப்பவும் ஃபோன் பண்ணலாங்க. இப்பவும் அவங்க நடித்த பாடல் யூடியூப்ல வந்து அவங்களுக்கு அனுப்புவேன். அவங்க உடனே தேங்க்ஸ் அனுப்புவாங்க. இல்லை அந்த பாட்டை பற்றி ஏதாவது கேட்பாங்க, அவங்க ஏதாவது பதில் சொல்லுவாங்க. ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டும் கிடைக்கவே கிடையாது. எங்க ஊர்ல பேசணும் அவசியமே கிடையாது இல்லையா? அப்போ அவங்க டவுன் டு தான். ஓகேம்மா, ஓகே. கண்டிப்பாக ரமேஷ் கண்ணா சார், ஒரே ஒரு சின்ன கேள்வி சார். கன்னடத்து பையங்களே அப்படின்னு போற்றப்பட்டாலும் கூட சரோஜாதேவி அம்மா அவர்கள் தமிழ் ரசிகர்களால் பெரிதும் கொண்டாடப்பட்டாங்க. வேற்று மாநில மொழியை சேர்ந்தவராக இருந்த போதிலும் கூட தமிழ் ரசிகர்களுக்கு அப்படி ஒரு அட்மையர் அவங்க மேலே. நீங்களும் ஒரு ரசிகர், ஒரு ரசிகனா உங்களுடைய சில கருத்துக்கள் சார்? அதாவது தமிழ் படத்துல கல்யாண பரிசு தான் ஃபர்ஸ்ட் படம். எல்லோர் ஜூபிலி ஸ்ரீதர் சாருக்கு ஜெமினி தான் புரியுங்களா? அந்த படம் வந்ததுன்னா அவங்க நடித்த படம் அப்படின்னே சூப்பர் ஹிட். அவங்க ஸ்டோரியாகவும் நடிப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த படம் பார்க்கலாம், தாமரை நெஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா
அற்புதமான கதாசிரியர் கேரக்டர் இருப்பாங்க. அப்படி நடிப்பாங்க. கவர்ச்சி ஒரு கிளாமர் ரோலும் பண்ணுவாங்க, கேரக்டர் ரோலும் பண்ணுவாங்க. அவங்க எல்லாமே பண்ணக்கூடிய கேரக்டர். அதனால தான் ஆதவன் அந்த அம்மா கேரக்டர். அதெல்லாம் அவங்களுக்கு மட்டும் வரும், வேறு யாருக்கும் அந்த லிஸ்ட் கிடையாது. ரமேஷ் கண்ணா சார், உங்களுடைய மனதில் புதைந்த நினைவுகளை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.